டிவிடெண்ட்ஸ் எனக்கு பிடிக்கும். அதுக்கு ஒரே காரணம் தான். டிவிடெண்ட் ஸ்டாக்கை வாங்கிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தோம்னா ரெகுலர் இன்டர்வல்ஸ்க்கு நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு காசு வந்து சேரும். ஸ்டேபிளாக இருக்கிறதுனால இது ஒரு ஃபார்ம் ஆஃப் பேசிவ் இன்கம்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் ஒரு டிவிடெண்ட் ஸ்டாக்கை வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சில முக்கியமான மெட்ரிக்ஸை அனலைஸ் பண்ணி தான் வாங்கணும். இன்றைக்கி வீடியோவில் டிவிடெண்ட்ஸ்னால் என்ன, நீங்கள் ஒரு டிவிடெண்ட் ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடி என்ன மெட்ரிக்ஸ் பார்த்து வாங்கணும், கடைசியாக 3 டிவிடெண்ட் ஸ்டாக் எடுத்து நான் அனலைஸ் பண்ணி காட்டுறேன். இந்த 3 விஷயமுமே ஒன்றுத்துக்கு ஒன்று ரிலேட்டட்னால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு கம்பெனிக்கு ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் அவங்க அந்த ப்ராஃபிட்ஸ் வச்சு பிஸ்னஸை திரும்ப எக்ஸ்பாண்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிற பட்சத்தில் டிவிடெண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இதனால தான் முதிர்ந்த கம்பெனிஸ், அதாவது ப்ளூ சிப் கம்பெனிஸ்ன்னு சொல்கிறப்படுற கம்பெனிஸ் டிவிடெண்ட்ஸ் அதிகமாக கொடுக்கறத நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்க. அதுவே யங் கம்பெனிஸ் அவங்க ப்ராஃபிட்டை மறுபடி ரீஇன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு க்ரோத் ரொம்ப அவசியம். அதனால டிவிடெண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு கம்பெனியோட வயசு மட்டுமே இந்த டிவிடெண்ட்ஸ்க்கு டிசைடிங் ஃபேக்டர் கிடையாது. அந்த கம்பெனி ஆப்ரேட் பண்ணுற இண்டஸ்ட்ரி முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். லாங் டேர்ம் கஸ்டமர் கான்ட்ராக்ட்ஸ் இருக்கிற கம்பெனிஸ், எலக்ட்ரிசிட்டி, டெலிகாம் மாதிரி ரெகுலராக கேஷ் ஃப்ளோ ஜென்ரேட் பண்ணுற கம்பெனிஸ் ஒரு போர்ஷன் ஆஃப் ப்ராஃபிட்டை டிவிடெண்ட்ஸாக அவங்க ஸ்டேக் ஹோல்டர்ஸுக்கு கொடுப்பாங்க. அவங்க டிவிடெண்ட்ஸாக கொடுக்குற மெயின் ரீசன் அந்த ப்ராஃபிட்ஸால் அவங்க பிஸ்னஸ்க்கு ஒரு லிமிட் மேலே யூஸ் கிடையாது. அதுவே டெக்னாலஜி கம்பெனிஸ் எப்பயுமே ஒரு காம்படிட்டிவான என்வாரன்மெண்ட்டில் இருப்பாங்க. அவங்க ப்ராஃபிட்டும் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருக்காது. அப்படியே ப்ராஃபிட் வந்தாலும் அவங்க அதை டெவலப்மெண்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்களே தவிர டிவிடெண்ட்டாக கொடுக்க மாட்டாங்க. இந்த மெயின் ரீசன்னால தான் நீங்கள் ஸ்டேபிள் ஆப்ரேஷன்ஸ் இருக்கிற பிஸ்னஸ் எப்பயுமே டிவிடெண்ட் கொடுக்கறத நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. சரி, இப்போ உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஒரு டிவிடெண்ட் ஸ்டாக் வாங்கணும்னு இருக்கீங்க. நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான 4 விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட், ட்ராக் ஹிஸ்ட்ரி. ஒரு கம்பெனியை நம்ம டிவிடெண்ட்டுக்காக வாங்குறோன்னா நமக்கு நடக்கக்கூடிய மோசமான விஷயம் அந்த கம்பெனி டிவிடெண்ட் கொடுக்கறத நிறுத்துறது. இந்த ரிஸ்க்கை தவிர்க்கிறதுக்கு நம்ம அந்த கம்பெனியோட டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரியை ட்ராக் பண்ணலாம். இப்படி டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரியை நம்ம பார்க்கறதுனால அந்த கம்பெனி கன்சிஸ்டண்ட்டாக இருக்கா இல்லையான்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சப்போஸ் இன்ஃபோசிஸ்க்கு நம்ம டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரி இப்படி பார்த்தோன்னா இந்த மாதிரி டேட்டா நம்மளுக்கு காட்டும். இப்போ நான் இந்த டேட்டாவை ஒரு கூகுள் ஷீட்டில் போட்டு இதை ஒரு கிராஃபாக நான் கன்வெர்ட் பண்ணுறேன். இப்படி கிராஃபாக கன்வெர்ட் பண்ணுறதுனால எனக்கு இதை விஷுவலாக ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த கிராஃப் நம்மளுக்கு இன்ஃபோசிஸ் எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக டிவிடெண்ட்ஸ் கொடுக்குதுன்னு நம்மளுக்கு காட்டுது. அதுவே ஒரு சில கம்பெனிஸ் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டோன்னா இர்ரெகுலராக டிவிடெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி கம்பெனிஸை நம்ம தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. செகண்ட், டிவிடெண்ட் ஈல்ட். ஒரு கம்பெனியும் அவங்க ஸ்டாக் ப்ரைஸ் தகுந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜை டிவிடெண்ட்டாக நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதை நம்ம டிவிடெண்ட் ஈல்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 2 கம்பெனிஸ், ஒன்று கோல் இண்டியா, இன்னொன்று டாடா மோட்டர்ஸ். இது ரெண்டுத்துக்குமே டிவிடெண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கோல் இண்டியாவோட டிவிடெண்ட் ஈல்ட் 8.43%. அதாவது நீங்கள் இதில் 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் 8.43% டிவிடெண்ட்டாக திரும்ப கிடைக்கும் ஒரு வருஷத்துக்கு. அதுவே டாடா மோட்டர்ஸோட டிவிடெண்ட் ஈல்ட் 0.93%. இங்கேயும் நீங்கள் 1000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 0.93% டிவிடெண்ட்டாக வருஷத்துக்கு திரும்ப கிடைக்கும். ஒரு கம்பெனி ஹை டிவிடெண்ட் ஈல்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னா அவங்க ப்ராஃபிட்டை ரொம்ப கம்மியாக ரீஇன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ப்ராஃபிட்ஸை ரொம்ப கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்க க்ரோத் ரொம்பவே பாதிக்கப்படும். இந்த மாதிரியான கம்பெனிஸ் இப்படி டிவிடெண்ட்ஸ் கொடுக்கறதே இன்வெஸ்டர்ஸை எப்படியாவது அட்ராக்ட் பண்ணணுன்னு தான். அந்த வலையில் நீங்கள் போய் விழுந்துடாதீங்க. இது நம்மளை அடுத்த மெட்ரிக் கொண்டு வருது, டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ. டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோட ஃபார்முலா டோட்டல் டிவிடெண்ட்ஸ் டிவைடட் பை நெட் இன்கம். இது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஒரு கம்பெனி 10 லட்ச ரூபா ப்ராஃபிட் பண்ணுது, 5 லட்ச ரூபா டிவிடெண்ட்ஸாக கொடுக்குதுன்னா அவங்க டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ 50%. கம்பெனிக்கு ஹை டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ இருந்தால் அவங்க சம்டைம்ஸ் கடன் பிரச்சனையில் இருப்பாங்க. அது எப்படின்னு நான் அனலைஸ் பண்ண போகிற ஒரு ஸ்டாக்கில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டாக் அனலைஸ் பண்ணும்போது இந்த மெட்ரிக்கை ரொம்பவே கேர்ஃபுல்லாக கவனிங்க. இது உங்கள் ஸ்டாக் லாங் டேர்மாக சஸ்டைனபிளாக இல்லையான்னு உங்களுக்கு காமிச்சிரும். கடைசியாக உங்கள் டிவிடெண்ட் போர்ட்ஃபோலியோவில் இருக்க வேண்டியது டைவர்சிஃபிகேஷன். உங்கள் டிவிடெண்ட் போர்ட்ஃபோலியோவை வேரியஸ் செக்டர்ஸில் இருக்கிற ஹெல்தி கம்பெனிஸாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். அந்த போர்ட்ஃபோலியோவை கிரியேட் பண்ணுறப்போ உங்ககிட்ட இருக்கிற ஒரே எய்ம், இன்னைக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற காசு ஃபியூச்சரில் உங்களுக்கு கொஞ்சம் கேஷ் ஃப்ளோ ஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும். இதெல்லாம் கேட்க சம்டைம்ஸ் போரிங்காக தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸில் இருக்கிற டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ் கம்பெனி நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா நிம்மதியாக படுத்து தூங்கலாம். இல்லைனா சூப்பர். இப்போ நான் 3 டிவிடெண்ட் பேயிங் கம்பெனிஸை அனலைஸ் பண்ணி காட்டுறேன். இந்த அனாலிசிஸ் டிவிடெண்ட் பேசிஸில் மட்டும்தான் நான் பண்ணுறேன். இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம ஐடிசி பார்க்கலாம். நான் ரெக்கார்ட் பண்ணுற டைமில் ஐடிசியோட கரண்ட் ப்ரைஸ் 414.5. அவங்க 52 வீக் ஹை 528.5. அவங்க 52 வீக் லோ 319.15. இப்போது ஐடிசியோட ஒரு சில மெட்ரிக்ஸ் பார்க்கலாம். அவங்க ப்ராஃபிட் மார்ஜின் 44.15. இந்த ப்ராஃபிட் மார்ஜின் அவங்களுக்கு ரொம்பவே ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க இருக்கிறது ரொம்ப போரிங்கான சிகரெட் பிஸ்னஸில்.
அதுவே அவங்க டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 90% இருக்குது. இவங்க டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ 90% இருக்குது. ஸோ 10% மட்டும்தான் அவங்களால பிஸ்னஸ்க்குள்ளே திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ண முடியுது. ஆனால் ஐடிசிக்கு இது பெரிய ஒரு ட்ராபேக் கிடையாது. ஏன்னா ஐடிசியோட பிஸ்னஸ் ப்ரைமரியாக சிகரெட் பிஸ்னஸ். அவங்கக்கிட்ட இருக்கிற கடனும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இப்படி ஒரு கேஷ் சர்ப்ளஸாக இருக்கிற கம்பெனி க்ரோ ஆக ஆக அவங்க டிவிடெண்ட்ஸும் ஆட்டோமேட்டிக்காக க்ரோ ஆகும். அப்படி சப்போஸ் அவங்க க்ரோத் எப்பயாச்சும் எஃபெக்ட் ஆனாலும் டிவிடெண்ட்ஸ்க்கு பாதிப்பு இருக்காது. ஐடிசி ஒரு சேஃப் ஜோனில் இருக்குது. அடுத்து நம்ம இன்ஃபோசிஸ் பார்க்கலாம். இன்ஃபோசிஸோட கரண்ட் ப்ரைஸ் 1423.1. அவங்க 52 வீக் ஹை 2006. அவங்க 52 வீக் லோ 1307. அதுவே அவங்க ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 16.43%. அவங்க டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ 65.9. டிவிடெண்ட் பேயிங் கம்பெனிஸாக பார்த்தா இன்ஃபோசிஸ் ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் தான் இருக்குது. என்னதான் ஏஐ லே ஆஃப் ரீஸ்ட்ரக்சரிங் அப்படின்னு இருந்தாலும் அவுட் சோர்சிங்க்கு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து டிமாண்ட் குறையிற மாதிரி தெரியல. இந்த கம்பெனியும் நல்ல கேஷ் சர்ப்ளஸ் இருக்கிற பிஸ்னஸ் தான். இவங்க கிட்ட இருக்கிற மெயின் ரிஸ்க் ஃபேக்டர்னு பார்த்தா கரண்ட் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட். இதை எப்படியாவது அவங்க ஓவர் கம் பண்ணிட்டாங்கன்னா இது ஒரு நல்ல டிவிடெண்ட் பேயிங் ஸ்டாக். இவங்க PE ரேஷியோ கொஞ்சம் ஹையர் எண்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் மற்ற மெட்ரிக்ஸ்லாம் பார்த்து இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுங்கள். PE ரேஷியோ பற்றி உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியணும்னா இந்த வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம வேதாந்தாவை அனலைஸ் பண்ணலாம். வேதாந்தாவோட கரண்ட் ப்ரைஸ் 431.45. அவங்க 52 வீக் ஹை 526.95. அவங்க 52 வீக் லோ 363. ஆனால் இவங்க கிட்ட இருக்கிற மெயின் ட்ராபேக் அவங்க ப்ராஃபிட் மார்ஜின் 10% கூட கிடையாது. அதை அப்படியே அவங்க பே அவுட் ரேஷியோட இப்போ கம்பேர் பண்ணி பாருங்கள், 106.47 இருக்குது. ஸோ அவங்களுக்கு வர்ற ப்ராஃபிட்டும் கம்மி, ஆனால் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வர்ற ப்ராஃபிட்டை விட அதிகமாக டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அது எப்படி? டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ பாருங்கள். வேதாந்தாவோட டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ 140% இருக்குது. உங்ககிட்ட முதல்லயே சொன்ன மாதிரி இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ அதிகமாக இருந்தால் அந்த கம்பெனி எப்பயுமே கொஞ்சம் பிரச்சனையில் தான் இருக்கும். வேதாந்தா கேஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற காசை விட அவங்க கிட்ட இருக்கிற கடன் அதிகமாக இருக்குது. அவங்க கிட்டத்தட்ட கடன் வாங்கி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட்ஸாக கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி என்னைக்கா இருந்தாலும் ஒரு சிக்கல் தான். நீங்கள் ஹை டிவிடெண்ட் ஈல்டை பார்த்து இந்த கம்பெனியில் போய் மாட்டிக்காதீங்க. இது உங்களுக்கு டிவிடெண்ட் ஸ்டாக்கை பேசிக்காக எப்படி அனலைஸ் பண்ணலான்னு கற்றுக் கொடுத்துருக்கோம் நான் நம்புகிறேன். இந்த கம்பெனிஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டென்ட் பிடிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.